அவர்கிட்ட ஒரு காமெடியான ஒரு பாடி லாங்குவேஜோட வாரிசு, சிவகாசி, ஜில்லா இந்த மாதிரி படங்கள்ல அவர் வந்து ஒண்ணு பண்ணுவார். அது வந்து ஃபேன்ஸுகளுக்கும், பெண்களுக்கும் ரொம்ப புடிச்ச ஒரு விஷயமா நெனச்சுட்டு அவர் பண்ணிட்டு இருக்காரு. அது ஃபேன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகுது. காமன் ஆடியன்ஸ்க்கு அத பார்த்துட்டு விஜய்க்கு நடிக்க தெரியலன்றாங்க. நீங்க ஒரு நல்லா இல்லாத சீன சொல்றதுக்கு நீங்க ஒண்ணு எடுத்துட்டு வந்தீங்கன்னா, இவர் சொன்ன மாரி அவர் நல்லா நடிச்ச சீன்ஸ் எங்களால 96 பூவே உனக்காகலருந்தே குடுக்க முடியும். ஒருத்தன் நடிக்க தெரியாமலாம் இத்தன வருஷம்லாம் இண்டஸ்ட்ரிய ரூல் பண்ண முடியாதுங்க. அது எனக்கு பர்சனலி நான் என்ன நினைப்பேன்னா, உனக்கு தியேட்டர்ல ஒரு நடிகன் வந்து நிக்கிறான் அப்படின்னா, உன்ன ஓவராலா என்டர்டெயின் பண்ணணும். ஒரு ஸ்க்ரீன்ல நம்ம பார்க்கறதுக்கு, ஒரு நடிகன பார்க்கறதுக்கு என்னலாம் வேணும்? சூப்பரா டான்ஸ் பண்ணுவாரு. எக்ஸ்ட்ராவா பாட வேற செய்வாரு. அப்புறம் நல்லா நடிப்பாரு. அப்புறம் நல்ல ஹியூமரோட நடிப்பார். இந்த ஹியூமர் கிடைக்கிறது இருக்குல்ல, எல்லா ஹீரோக்களுமே, எல்லா நடிகர்களுக்குமே ஹியூமர் வந்து பேசிக்கா இயல்பா வந்துருமானா வராது. அது விஜய்க்கு வந்து ரொம்ப நல்லா வரும். அதனால அவர் நல்ல நடிகன் தான். இதுல நான் தனியா ஒரு ட்ரம்ப் கார்டா ஒரு படம் சொல்லணும்னுலாம்